மர்மமான கொலை விஷயத்த அந்த நபர் சொல்றாருங்க. என்ன அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேசவமூர்த்தி என்கின்ற சித்த மருத்துவருக்கு அசோக்ராஜ் என்கின்ற நபர் சில காலங்களாக நண்பராகவே இருந்திருக்காரு. இவர்கிட்ட அசோக்ராஜ் தனக்கு தேவையான சில மருத்துவ குறிப்புகள் மற்றும் அடுத்த கட்டத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற வசிய முறையிலான விஷயத்த இந்த கேசவமூர்த்தி கிட்ட கேட்டு பயனடைஞ்சு வந்திருக்காருங்க. அதை பயன்படுத்தி கொண்ட கேசவமூர்த்தி தன்னோட காம பசியை தீர்த்து கொள்ள அசோக்ராஜிடம் நிறைய அமானுஷ்யங்களான வசியம் பண்றேன், இந்த மாதிரி வசியம் பண்ணி நிறைய பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லி அந்த அசோக்ராஜ மனம் மயக்கி தன்னோட வலையில விழ வைக்கிறாருங்க கேசவமூர்த்தி. அதுக்கப்புறமா சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் அந்த அசோக்ராஜிற்கு கேசவமூர்த்தி மயக்க மருந்து கொடுத்து தன்னுடைய இச்சை காமத்தை தீர்த்து கொண்ட பிறகு அதிபயங்கரமான மர்ம திகிலான ஒரு விஷயத்தை தாங்க கேசவமூர்த்தி அசோக்ராஜுக்கு பண்ணியிருக்காரு. அந்த மயக்க மருந்து உட்கொண்ட பிறகு அசோக்ராஜிற்கு மயக்கம் நிலை வந்திருக்குங்க. அந்த மயக்க நிலை